இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சி சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் வெற்றிக்கனியை பறித்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதிமுக. கடந்த மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை சரிக்கட்டி அதிமுகவின் பலத்தை நிரூபிக்க தேவையான பணிகளும் அமைப்பு ரீதியாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாகவே அதிமுகவின் அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் என அனைவரோடும் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்னென்ன என்பது குறித்தும் அவர் அறிவுரை வழங்கினார். முதலில் பேசத் தொடங்கும் போதே தாம் ஒவ்வொரு தொகுதிகளையும் தனியார் ஏஜென்சி மூலம் கண்காணித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். அதாவது எந்தெந்த நிர்வாகிகள் வேலை செய்யவில்லை, யார் யாரெல்லாம் மாற்றுக் கட்சியினரோடு தொடர்பில் இருப்பது போன்ற அனைத்து விவரங்களையும் தனது கையில் வைத்திருப்பதாக தெரிவித்தார். தலைநகரான சென்னையில் அதிமுகவின் செல்வாக்கு சரிந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரை குறிவைத்து பேசிய அவர், அங்கு வென்றுவிட்டாலே தமிழ்நாடு முழுவதும் அதிமுக வெல்வது உறுதியாகிவிடும் என்றார். அதோடு திமுக மாவட்ட செயலாளரான அமைச்சர் சேகர் பாபுவின் பெயரை குறிப்பிடாமல் அவரது உழைப்பை புகழ்ந்த இபிஎஸ் அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் நம் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கொளத்தூர் தொகுதியைப் போலவே துணை முதலமைச்சரின் தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியிலும் அதிமுகவினர் சுணக்கமாக வேலை செய்து வருவதாக கடிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவது, பாக முகவர்களை நியமிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சமீப நாட்களாக ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் இடையிலான மோதல் பொதுவெளியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாகவும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இபிஎஸ். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒற்றுமை இல்லை என்றும் அதனால்தான் விருதுநகரில் அதிமுக தோல்வி அடைவதாகவும் வேதனை தெரிவித்தார். திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் பேசிய போது, அம்மா நின்று ஜெயித்த மாவட்டத்தில் இன்று நம்மால் ஜெயிக்க முடியவில்லை என வேதனை தெரிவித்த இபிஎஸ் திருச்சியை மீண்டும் அதிமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் தற்போதைய திமுக அமைச்சர்களோடு தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர்கள் அனைவரும் இந்த கூட்டம் முடியும் போதே அந்த தொடர்புகளை எல்லாம் மறந்துவிட வேண்டும் என்றும் இபிஎஸ் எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசும்போது பத்மநாபபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கம்தான் என சூசகமாக தெரிவித்த இபிஎஸ் தங்களை எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கும் அளவுக்கு தொகுதியில் பணிகளை தொடங்கி விடுங்கள் என அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் மாவட்ட செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கரிடம் பேச தொடங்கிய போது அமைச்சர் செந்தில் பாலாஜி எவ்வளவு குடைச்சல் தருகிறார் என்பதெல்லாம் தனக்கு தெரியும், ஆனால் அதையும் மீறி கட்சி பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என இபிஎஸ் அட்வைஸ் செய்தார். இதற்கு பதிலளித்த எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் போலி வாக்காளர்கள் நீக்கப்படாததை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் அதற்கான பதிலும் கிடைக்கப் பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் கரூர் மாவட்டம் அதிமுக கோட்டையாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஈரோடு கிழக்கு தொகுதி குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கத்திடம் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இறுதியாக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மனம் திறந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை யாரும் மிரட்டி கூட்டணி வைக்க முடியாது என்றும் அதே சமயத்தில் திமுகவை வீழ்த்த யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் என்றும் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பல கட்சிகள் காத்திருப்பதாகவும் கூட்டணி குறித்து வெளியில் யாரும் பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. உட்கட்சி பூசலை வெளியில் பேசக்கூடாது, கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களோடு கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ்.
இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.